தேர் செல்வதற்காக இறந்த மகளை உயிரோடு எழுப்பி அமர வைத்த சித்தர். சிவபாதம் அடைஞ்ச ஒரு பெண்ணை தன்னுடைய குழந்தைய திரும்பவும் அவர் உட்கார வைக்கிறார். தேர் போன உடனே சொல்லுங்கன்னு சொன்னாரு. திரும்பவும் சொல்றாரு, அம்மா நீ போய் படுத்துக்கணும்னு திரும்ப அந்த அம்மா போய் படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய யோக சக்தியினால உயிர் கொடுக்கிறார். ஆச்சரியப்படுத்தும் ஆன்மீக பின்னணிகள். மர்மம். சென்னை துறைப்பாக்கம் அருகே உள்ள மேட்டுக்குப்பம் என்கிற பகுதியில் அமைந்திருக்கிறது சமரபுரி குரு என்கிற ஒரு மகானின் ஜீவ சமாதி. இந்த மகான் பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன. ஆரம்பத்தில் சவுக்கு தோப்பாக இருந்த இந்த பகுதியில் மக்கள் வறுமையில் உழன்றதாகவும் அவர்களின் வறுமையை போக்க அவதரித்தவர்தான் சமரபுரி குரு என்கிற இந்த சித்தர் என்றும் சொல்கிறார்கள். சுமார் 100 ஆண்டுகள் முன்பாக பிறந்து இந்த பூமியில் வளர்ந்து அவர் ஆன்மீகத்தை உலகம் ஃபுல்லாக பரப்ப வேண்டும் என்பதற்காக தன்னுடைய கிராம மக்கள் ஆன்மீகத்தில் வரணும். ஆன்மீகம் இல்லாதனால, அமைதி இல்லாதனால ஜனங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க, வறுமையில் வாடிட்டு இருந்தாங்க. முன்ன உணவு கூட கிடைக்காம இருந்த காலத்தில் சாமிகள் அவதாரம் பண்ணி பல அற்புதங்களை செஞ்சுருக்கிறாரு. அவங்கெல்லாம் இங்கே வந்து வெறும் சவுக்கு தோப்பு தான். மேட்டுக்குப்பம் என்பது சிறு கிராமம். இது இந்த இடத்துல அவர் அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி பல கஷ்டங்கள் பட்டு அவர் இந்த சத்திய யோகா நிலை அடைந்திருக்கிறாரு. இந்த சித்தரின் அற்புதங்களாக பல தகவல்களை சொல்லிக்கொண்டே போகிறார்கள். அவற்றில் உயிரிழந்த தனது மகளை தேர் செல்வதற்காக சிறிது நேரம் எழுந்து உட்கார வைத்து தேர் சென்ற பிறகு மீண்டும் இறந்த நிலையை அடைய வைத்தார் என்று சொல்லப்படும் தகவல் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அவருக்கு 5 மகன்கள், ஒரு பெண்ணு. அப்போ இந்த கிராமத்தில் தேர் வரணும், கிராம தேர் வரணும். அப்போ அவரோட மகள் சிவபாதத்தை அடைஞ்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, மாதிரிங்க தேர் வரணும், என்ன செய்யலாம் அப்படின்னப்போ, சரி தேரை நிறுத்திடுறோம் கிராம மக்களை சொன்னப்போ, இதே தேர் நிறுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன் மகள்கிட்ட சொல்கிறார், அம்மா கொஞ்சம் நேரம் எழுந்து உக்காரு அப்படின்னு சொன்னார். சிவபாதம் அடைஞ்ச ஒரு பெண்ணை தன்னுடைய குழந்தைய திரும்பவும் அவர் உட்கார வைக்கிறார். தேர் போன உடனே சொல்லுங்கன்னு சொன்னார். திரும்பவும் சொல்கிறாரு, அம்மா நீ போய் படுத்துக்கணும்னு திரும்ப அந்த அம்மா போய் படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தன்னுடைய யோக சக்தியினால் உயிர் கொடுக்குறாரு. திரும்ப தன் யோக சக்தியினால் சிவபாதினை அடைய அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை கொடுத்துட்றாரு. ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அது. சமரபுரி சுவாமிகள் அவரோட பேத்தி தான். நான் 5 பசங்க அவங்களுக்கு. ஒரு சமயம் வந்து ஒரு அம்மா சாமி கும்பிட்டு, இப்போ இந்த மாதிரிலாம் இல்லாமல் கீழே மட்டும் இருந்தது, கோயில் கீழே மட்டும் இருந்தது. கீழே மட்டும் இருக்கும்போது மேலே ஷீட் போட்டு வச்சுருந்தாங்க. ஒரு அம்மா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. சாமி கும்பிடும்போது அவங்க திடீர்னு அவங்கள வெளியில் போன்னு ஒரு அசரீரி மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுது. உடனே அந்த அம்மா என்ன இப்படி வெளியில் போகணுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டாங்க. போயிட்டோடனே அவங்க போய் ஒரு செகண்டில் அந்த ஷீட் அப்படியே மேலே விழுந்தது. அது இருந்திருந்தாக்கா அவங்களுக்கு இதுவாக தான் ஆகிட்டுருக்கும். அந்த மாதிரி நிறையா இதெல்லாம் பண்ணியிருக்காரு சார். இதே போல வடநாட்டைச் சேர்ந்த ஒருவர் இந்த ஜீவசமாதிக்கு வந்து சமரபுரி குரு சித்தர் பற்றி கேட்டு அறிந்ததாகவும், பிறகு தனது பிரச்சனைக்காக வேண்டிக் கொண்டு அந்த பிரச்சனை தீர்ந்ததாகவும் சொல்லப்பட்டது. மொழி தெரியாதவர்களுக்கும் அருள் பாலிக்கும் வல்லமை கொண்டவராக இந்த மகான் கூறப்படுகிறார். வடநாட்டிலிருந்து ஒருத்தர் வந்திருந்து, ஆஷா தோஷன் பேர் அவருக்கு. அவர் இங்கே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு என்னை கேட்டார், யார் என்னன்னு பாபாஜின்னு சொன்னேன், சித்தர்னு சொன்னேன். அவருக்கு புரியல. அவருக்கு ஹிந்தி தான் தெரியும், எனக்கு ஹிந்தி அவ்வளோ தெரியாது. இருந்தாலும் அவர்கிட்ட ஓரளவுக்கு பேசி அவர் கேட்குறாரு. நான் சொல்லிட்டேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுமா அப்படின்னு கேட்டார். சால்வ் பண்ணுவாங்கண்ணா. சரி என்ன ப்ராப்ளம்னா ஆஃபீஸில் பிரச்சனைன்னு சொன்னார். சரி கே கரோம் அப்படின்னாரு. பிரார்த்தனை கரோம் அப்படின்னு சொன்னேன். அவர் क्या करते हो क्या आ रहा है तुम प्रार्थना करो அப்படின்னாரு. சரி நம்ம 2 பேர் பிரார்த்தனை பண்ணுவோம் சொன்னதுனால அவர் ஆஃபீஸில் இருந்த அந்த மேனேஜர், அவர் தொல்லை கொடுத்த அந்த மேனேஜர் 1 வாரத்துக்குள்ளேயே அந்த ஆஃபீஸை விட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் ஆனந்தமாக வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, हम दिल्ली में तुम चेन्नई में हम दोनों को फ्रेंडशिप कौन कर दिया அப்படிங்கிறார். நான் சொன்னேன் பகவான் சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, இல்லை இது பூர்வ புண்ணியம்,
அப்படின்னு சொல்லி ஆனந்தப்பட்டு இந்த கோயிலுக்காக அவர் அந்த கடியாரத்தை பரிசாக கொடுத்தாரு. தீராத நோய்களை தீர்க்கும் வல்லமை பெற்றவராகவும் இந்த மகான் குறிப்பிடப்படுகிறார். இவர் ஒரு சிவன் கோவில் கட்டுவதற்கும் பெருமாள் கோவில் கட்டுவதற்கும் கூட காரணமாக இருந்தார் என்று சொல்லப்பட்ட தகவல் ஆச்சரியப்படுத்தியது. இங்கே ஆழிகண்டீஸ்வரன் சிவன் கோயில் இங்கே இருக்குது. அந்த சிவன் கோயிலில் ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்குள்ளே தான் இந்த லிங்கம் இருந்தது. அப்போ தன்னுடைய பிரதம சிஷ்யரான சின்னப்பா நாயக்கரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீங்கள் நில நான் வந்து அங்கே போய் நான் யோகம் பண்ணிட்டு வரேன். அப்புறம் அவர்கிட்ட சொல்கிறார், இதுக்குள்ளே இருக்கிற இந்த மரம் விழுந்துடும், அதுக்குள்ளே லிங்கத்தை எடுத்து இங்கே சிவன் கோயில் கட்டணுன்னாங்க. இன்றைக்கி மிகப்பெரிய சிவன் கோயிலாக அது இன்றைக்கி இருக்குது. அப்புறமா அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலம் ஒன்று வாங்குறாரு. நிலத்தை வாங்கி இங்கே ஒரு பெருமாள் கட்டணுன்னு அவர் சொல்கிறாரு. சொன்னதுனால இன்றைக்கி வந்து பெருமாள் கோயில் கட்டிட்டாங்க. அந்த மாதிரி அவர் பல விஷயங்களை செஞ்சிருக்கிறாரு. குழந்தைகளும் பெரியவர்களும் இந்த மகானை தாத்தா என்று பாசமாக அழைக்கிறார்கள். இந்த தாத்தா கோவிலில் வந்து வேண்டிக் கொண்டால் குழந்தை பேறு போன்ற பலவித வேண்டுதல்கள் நிறைவேறுகின்றன என்றும் சொல்கிறார்கள். நோய்பிணி, எனக்கு தீராத நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாம் சொல்லிட்டு வராங்க. கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க 21 நாள் வெறும் வயிற்றில் வந்து சுவாமிக்கு விளக்கு போட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்குது. ரெண்டாவது பசிப்பிணி, அந்த பசிப்பிணியை தீர்க்கறதுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பசியே எடுக்க மாட்டுது நோய்வாயின்றாங்க அப்படின்னா இவரோட விபூதி தான் அதுக்கு வந்து நம்பர் 1 சொல்யூஷன். ஸோ இங்கே வந்து அபிஷேக விபூதி கொடுப்போம் எப்போவுமே, அது எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டு அவங்க வச்சுக்கலாம். அது மூலயமா அவங்களுடைய தீராத நோய் தீருது அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. மூணாவது வந்து சுவாமிகிட்ட வந்து பிரதோஷம் வேண்டிக்கிட்டு வந்துட்டு மாலை கொடுத்துட்டு போகிறாங்க, எலுமிச்சை பழம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு திருக்கல்யாணம் நடக்குது அவங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போனாங்க. சுவாமிகிட்ட வந்து வேண்டிட்டேன், நான் ஒரு 7 பிரதோஷம் வந்தேன், எலுமிச்சை பழம் வாங்கி வச்சுட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டேன் காலம்பரை, எனக்கு வந்து கல்யாணம் நடந்துருச்சு, திரும்பியும் நான் வந்து என்னோடய தம்பதியோடு வரேன், கல்யாணம் முடிவாயிருக்கு, நான் தம்பதியோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார். இது மாதிரி பலதரப்பட்ட வேண்டுதல்கள் இருக்குது, பலதரப்பட்ட வேண்டுதலும் நிறைவேறிட்டு. இது போன்ற சித்தர்களின் ஜீவ சமாதி பெரும் சக்தி வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது.